மா பாப்பா குளிச்சிட்டு இருக்கா, டவல் எடுத்து கொடுக்கணும். ஐயாவை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. காஃபி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. சரிங்கம்மா. நீதான் சொல்லணும் எப்படி இருக்கேன்னு. என்னம்மா மச மசன்னு நின்னுட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு கொடுங்க. ஏமா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? காபியை கொடுங்க. பழனி காபி எடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க இல்ல, ஐயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்க ஊர் தான், நீ கண்டிப்பா பாத்துருப்ப. நீ காபி எடுத்துக்கோ. தம்பி பழனி, காபி சாப்பிடுறா? அப்புறம் என்னவாப்ல வரோம்? சரிடா. சரியா? சரிங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வா. கண்டிப்பா வரேன். சரிடா. வரேங்க. நான் நினைச்சேன் இங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். தம்பி, உனக்கு எங்க மேலையும் எங்க குடும்பத்து மேலையும் கோவமும் பகையும் இருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறத என் மருமக கிட்டயும் என் மகன் கிட்டயும் சொல்லிடாதையா. தாங்க மாட்டாங்கய்யா. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்களை கையெடுத்து கெஞ்சி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொல்லிடாதே தம்பி. தயவு செஞ்சு யார்கிட்டையும் எதையும் சொல்லிடாதீங்க தம்பி. என்ன தம்பி, அமுதா அவமானப்படுத்த சூப்பர் மேட்டர் கிடைச்சிருக்கு. எனக்கும் அந்த அம்மாவை பார்த்ததும் அப்படிதான் மனசுல பட்டுச்சு. ஏண்டி அமுதா, உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன்னு உங்க அத்தைய இன்னொருத்தவங்க வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க வச்சிட்டியே. நீ எல்லாம் என்னடி மருமகன்னு அவ முகத்துல காரி துப்பி அவளை அவமானப்படுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த அம்மா, எங்க பெரியம்மா, என் மருமகிட்ட சொல்லிடாதுன்னு அம்புடு தூரம் கெஞ்சினதும் கொஞ்சம் மனசு இறங்கிடுச்சு. தம்பி, அடுத்தவங்க வாழ்க்கையை நாசமாக்கி சந்தோஷப்படுற நாம போய் இறக்கப்படலாமா? வாஸ்தவம் தான், மனசு இறங்கினேன் தான். ஆனா அடுத்த நிமிஷமே மலை ஏறிட்டேன். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.
இதை வச்சு அமுதாவை அவமானப்படுத்தினா மட்டும் போதாது, அவங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி அந்த அமுதாவை என் காலில் விழ வைக்கணும். அதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் மாட்டி இருக்கு. இந்த தடவை அமுதாவை மண்ணை கவ்வ வைக்கிறேன். என்ன நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல? எப்படி தம்பி? அருமை தம்பி. தம்பி, ஊசி பட்டாசு வெடிக்க வேண்டிய இடத்துல பெரிய பாமே போட போறீங்க. தம்பி, எப்படி தம்பி இப்படி ஒரு திட்டத்தை யோசிச்சீங்க? அவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது கூட யோசிக்கலன்னா எப்படி? தம்பி, இந்த தடவை நீங்க வச்ச குறி நிச்சயம் தப்பாது. அந்த அமுதா அசிங்கப்பட்டு உன் காலில் வந்து விழுவா தம்பி. பக்கத்துல வந்துட்டேன். இனிமே அவனை நெருங்கிடுவேன். அண்ணா, பொருள் எல்லாம் கீழே இருக்குங்கண்ணா. உள்ள கொண்டு போங்கண்ணா. அண்ணா, பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. மாயா, நீங்க எங்க இங்க? நான் இப்ப இருக்க வீடு அவ்வளவா சேஃப்டி இல்ல. அவசரத்துக்கு போயிட்டேன். நானும் ஒரு மாசமா வேற வீடு தேடிட்டு தான் இருந்தேன். 2 நாளா உங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போறப்பதான் பக்கத்து வீடு காலியா இருக்கிறது தெரிஞ்சது. அதான் உடனே வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பக்கம், பாதுகாப்பான இடம். அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டு சொந்தம்னு சொல்லிக்க நீங்க இருக்கீங்க. இதை விட ஒரு நல்ல வீடு கிடைக்குமா சொல்லுங்க? வரத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ். என்ன, ஓகேவா? நல்ல விஷயம் தான். அத்தை, இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமாத்தா. பார்த்து மெதுவா கொண்டு போங்க. அத்தை, என்ன பாக்குறீங்க? மாயா இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க. அப்படியா? நல்லதுமா. சரிங்க அத்தை, நீங்க வேலை முடிச்சு டயர்டா இருப்பீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் காஃபி போட்டு தரேன். சரிம்மா. மாயா, உனக்கு? நீங்க போங்க, நானும் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி மாயா. அண்ணா, இறக்கிட்டீங்களா? அத்தை, ம்? வேலைக்கு போன முத நாள் எப்படி இருந்துச்சு? வேலை கஷ்டமா இருந்துச்சா? அதெல்லாம் இல்லம்மா, வயசானவங்களுக்கு துணையா இருந்து பாத்துக்கிற வேலைதான். ஒரு கஷ்டமும் இல்ல. என்ன ராசா? என்னால தானே உங்க எல்லாருக்கும் இவ்வளவு சிரமம். எனக்கு கண் பார்வை போகாம இருந்தா உன்னை வேலைக்கு போக விடாம பாத்துப்போமா. என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்கவும் கஷ்டப்பட்டீங்க. நான் நல்ல நிலைமைக்கு வந்தும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. என் விதி உங்க எல்லாருக்கும் வலியை கொடுத்ததில்ல. என்னங்க நீங்க? ஐயா ராசா, எதுக்கு ஐயா கலங்குற? நேரம் ஒன்ன முடக்கிருச்சு. நீ நல்லபடியா திரும்ப வந்து எங்களை எல்லாரையும் பாத்துக்க போற, அம்மட்டு தானே? அத்தை, நான் மறுபடியும் சொல்றேன்,
நீங்க வேலைக்கு போகணுமா? அதான் நான் இருக்கேன்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு வயசான காலத்துல கஷ்டப்படுதிய? இதுல என்னடா கஷ்டம் இருக்கு? இங்கன சும்மா கிடக்கிறதுக்கு அங்கன போய் கிடக்க போறேன், அம்புட்டு தானே. நான் என்னமோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரி சொல்ற. பெரியவங்களுக்கு பேச்சு துணையா கிடைக்க, அம்புட்டு தானே ஆத்தா. என்ன எல்லாரும் ஒண்ணு கூடி நிக்கிறீங்க? என்ன விசேஷம்? சித்தப்பா இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அவசியமே இல்ல. யாராவது புது குரல் கேக்குதே? அநேகமா உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் பால் காய்ச்சி இருக்கணும். பொருள் எல்லாம் ஒதுங்க வைக்காம இருக்கிறதுனால நானே காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது அப்ப பக்கத்து வீட்டுக்கு நீங்க தான் குடி வந்திருக்கீங்களா? அப்புறம் என்ன, பக்கத்து வீட்டுல நர்ஸ் மாப்பிளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வந்து பாத்திர போறாங்க. அவரை பார்க்க தானே பக்கத்து வீட்டுக்கே வந்தேன். என்ன நர்சம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதானே. சரி, அப்ப நான் வரேன். சரிம்மா. நல்ல பொண்ணா இருக்கால. மாமா, கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே கூட்டு போறியா? ஆமாடா, ஒரே புழுக்கமா இருக்க. குடு. வா, மெதுவா 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 வா. அமுதா கண்ணு, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ இந்த பொண்ண அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது சரியா படல. நமக்கு பணம் கொடுத்து இந்த வீட்டை மீட்க பெரிய உதவி பண்ணியிருக்கா. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு 2 நாள்ல, அதுவும் இம்புட்டு நெருக்கமா இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்கே வந்துட்டா. எனக்கு என்னமோ அது தப்பா படுதுமா. அத்தை, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணல. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா. பாவம், அவளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அதான் நம்மள சொந்தமா நினைச்சு பாக்குறா போல இருக்கு. சரிதாம்மா, எதுக்கும் நாம கூடிய சீக்கிரமே அவ கொடுத்த காசை திருப்பி கொடுத்துடலாம். அதான் எனக்கு நல்லதுன்னு படுது. சரிங்க அத்தை, ஏற்பாடு பண்ணிடலாம். ம். என்னங்க, நான் என் மருமக கிட்டயும் மகன் கிட்டயும் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. நான் வீட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படுறது தெரிஞ்சா என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதான் மறைச்சிட்டேன். சும அதிகமா இருக்குங்க. ஆளாளுக்கு கொஞ்சம் சுமந்தா தானே பாரம் குறையும். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பணும். வா வா. அம்மா, தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. ஒன்றும் இல்லை, போன வாரம் பூஜா என் பொண்டாட்டிய ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்ததா சொன்னாங்க. அங்கே பொண்டாட்டி கழுத்தில் ஒரு நகையை என் பொண்டாட்டி பார்த்துட்டாளாம். இன்னைக்கு புதுசாக நகை வாங்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ பூஜா போட்டிருக்க மாடல் தான் வேணும்னு சொல்லிட்டா. அதான் அது என்ன மாடல்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? பூஜா, பூஜா இப்போ வந்துருவா.
வாங்கண்ணே. ம் ம். போன வாரம் இவனோட மிஸ்ஸஸை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு நீ என்ன நகை போட்டிருந்த? என்னங்க நேத்து போட்ட நகையே நான் மறந்துடுவேன். நீங்க போன வாரம் போட்ட நகையை கேக்குறீங்க? அது சரி இருக்கட்டும், உன்னோட நகையெல்லாம் கொண்டு வா. ம், சரிங்க. இப்போ எடுத்துட்டு வந்துருவாடா. அப்புறம் மாப்ள நீ தான் சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா? ஆமா ஆமா. ஆ, இந்தாங்க. இதுல எந்த நகைமா? ஏங்க அந்த ஆரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது இந்த நகை தானா? இந்த நகையை பார்த்தா என் முன்னாடி சொன்ன அடையாளம் இந்த நகையா தான் இருக்கும் போல. அவ வேற கூப்பிட்டு இருக்கா. ஏங்க ஆ? அண்ணன் நகை பார்த்ததும் நீங்களே எடுத்து வச்சிருங்க. சரிம்மா. அண்ணன் நீங்க பாருங்கண்ணே. ஆ சரிம்மா. எவ்வளவு நகையை வாங்கி கொடுத்தாலும் இந்த பொண்டாட்டிங்களாம் ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா இந்த பழத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இது காலையில இருந்தா வேஸ்டா போயிடும். சரிங்களா? சரிங்கம்மா. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போங்க. ம். முடிச்சிடுறேன். சரிடா, இதை எடுத்துட்டு போய் உள்ள வச்சு. சரிடா. கதிரு, கதிரு, கதிரு. என்னடா? சிங்கப்பூர்ல இருந்து முருகேசன் போன் பண்ணா. உன்னை கேட்டான், உங்ககிட்ட பேசணுமா? நான் லைன்ல இருக்கேன், இதை பேசு. ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் சரியா இல்ல, வெளியே போய் சரி.
பேசிட்டேன்டா. நான் அப்படியே நகை வாங்க போறேன். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். சரியா? சரிடா. வாங்கண்ணா. வரேன் தம்பி. ஐயோ, ஹீரோவுல சாவியை மறந்தாப்புல பூட்டாம வச்சுட்டானே.